சுக்குர் என்ற நன்றி செலுத்தலை நாம் அதாவது புரியாத பகுதிகள் இதில் புரியப்படுத்த வேண்டும் என்றதான் நோக்கம். ரெண்டாவது, நன்றி செலுத்துக்கும் புகழுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம புகழ்கிற இடங்கள் என்ன? சாப்பிட்ட பின்னால் நம்ம என்னது, இப்போ நாங்கள் இந்த துவால சொன்னோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா அப்படின்னு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சாப்பிட்டு முடிஞ்சோன்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். தும்மினா என்ன செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறோம். இதெல்லாம் என்ன? புகழ்ச்சி. அப்போ நன்றி செலுத்துவராக நம்ம ஆகுவோமா? புகழ்ந்தால் நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவோமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிங்கடா, தமிழில் கேட்போம், நம்ம அரபில் கேட்கலையே. ஒருவரை நம்ம புகழ்கிறோம், புகழ்ந்தால் புகழ்ச்சியும் நன்றியும் ஒன்றா அப்படி என்று கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, புகழ்கிறது வேற, நன்றி செலுத்துறது வேற. அப்படி என்று சொன்னால் இப்போ நம்ம ஒரு துவா சொல்லி தந்தோம் தானே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த அல்லாவுக்கே எல்லா புகழ். அதை நம்ம அல்லாவை என்ன செய்கிறோம்? புகழத்தான் செய்கிறோம். அதை நான் நன்றி என்று தான் சொன்னேன். புகழ்ச்சி என்னது? நன்றி என்று தான் சொல்கிறேன். எனவே புகழ்ச்சி என்றதும் நன்றி என்றதும் சின்ன வித்தியாசம் இருக்கு. புகழுதல் என்றது விசாலமானது, புகழுதல் என்பது விசாலமானது. நன்றி செலுத்தல் அதில் ஒரு வகை, நன்றி செலுத்தல் அதில் ஒரு வகை. சுக்ர் என்பது சுருங்கிய வடிவம். அதே போல் இந்த பகுதி என்றது, அதாவது இந்த புகழுதல் என்றது ஒரு விரிந்த வடிவம் என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், புகழ்ச்சி என்றது நம்ம ஒருவருடைய செயலுக்காகவும் புகழுவோம், அவருடைய பண்புக்காகவும் புகழுவோம். உதாரணமாக ஒருவர் பொறுமைசாலியாகிறார், நீங்கள் அவரை புகழ்றீங்க. இப்போ நீங்கள் நன்றி செலுத்தலை, நீங்கள் நல்ல பொறுமைசாலி அப்படின்ட்டு அவரை புகழ்றீங்க. இப்போ அப்படி புகழ்ந்தீங்கன்னா அவரை பாராட்டினீங்க, அவருக்கு நன்றி செலுத்தினீங்கன்னு அர்த்தமா? இல்லை. ஒருவரை பார்த்து அவர் நீட்டாக இருக்கிறார், நீங்கள் நல்லா நீட்டாக இருக்கிறீங்க, சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா என்ன? அது ஒரு புகழ்ச்சி. அப்போ அந்த புகழ்ச்சிக்கு பேர் நன்றி அல்ல. அதே நேரம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, உங்களை மாதிரி தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு நியாமத், இப்போயும் புகழ்றீங்க, ஆனால் நன்றியோட. இப்போ என்ன செய்றீங்க? நன்றியோட புகழ்றீங்க. அந்த முதல் வடிவத்தை யோசிச்சு தான் நீங்கள் என்ன சொன்னீங்க? அது இல்லை அப்படி என்று. ரெண்டு வடிவம் இருக்கு புகழ்ச்சியில். புகழ்ச்சியில் அவரை சொல்வதும் அவரிடத்தில் நீங்கள் இப்படி இருக்கேன் புகழ்வதும் இருக்குது. அதே நேரம் நன்றி என்றது இல்லாத கட்டமும் இருக்குது. அப்போ புகழ்ச்சியில் நன்றி சேர்ந்தும் வரும், சேராமலும் என்ன செய்யும்? வரும். நன்றி சேர்ந்து வரக்கூடிய ஒரு வடிவம் தான் ஒருவர் நமக்கு ஒன்று செய்கிற சந்தர்ப்பத்தில் அவர் செஞ்ச வேலையையும் நினைத்து அவருடைய அந்த இயற்கையான தன்மையை நினைச்சு நம்ம என்ன செய்கிறோம்? அவரை புகழ்ந்தோம் என்றால் அந்த இடத்துல நம்ம நன்றியும் செலுத்துகிறோம், அவரை புகழவும் செய்கிறோம்.